ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை தாங்க பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜேஎஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு 7 விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க. ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, களிமா உளுந்தங்களிமாவே இருக்குது, பொடுதலை தைலம் இருக்குது, ஹேர் பேக் இருக்குது, 2 விதமான ஃபேஸ் பேக் இருக்குது, நலங்கு மாவு இருக்குது. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அறுவடை அப்படின்னு உடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஞ்சாக இருக்கக்கூடிய 2 வெண்டைக்காயை அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிஞ்சாக நான் அறுவடை பண்ணுறேன்னா, இப்போ நேற்று கூட 2 பண்ணின உடனே அப்படியே மாடி தோட்டத்தில் இருந்து சாப்பிட்டுட்டு தாங்க கீழே போகிறது. இங்கே உட்காந்து ஏதாவது வேலை பார்ப்பேன்னா அது எதுன்னு எதையாவது அதை வெட்டுறது, குத்துறது, அதை கிளறது, உரம் போடுறதுன்னு ஏதாவது ஒன்று பார்ப்பேன். பார்க்குறப்ப அப்படியே இங்கே உட்காந்து சாப்பிட்ருவேன் வெண்டைக்காவெல்லாம். அது போக நமக்கு சமையலுக்கும் வந்துடுது அப்படிங்கிறது தான் உண்மை. இங்கே பாருங்க, ஓய் மாவு பூச்சியெல்லாம் இருக்கிற இது ஒரு முள்ளு கத்துறீங்க. ஃபஸ்ட்டு டைம் முள்ளக்கத்தரி. அப்புறம் ஒரு இதுக்கு பேர் என்னமோ ஒன்று அன்றைக்கி பார்த்தேன், அதுக்குள்ளே மறந்தாச்சு. நம்ம வந்து பச்சை நீலக்கத்தரி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு ஊரில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் பெயரோட இந்த கத்தரிக்கு பெயர் இருந்துச்சு, பார்த்தேன். சரி, இன்னொரு தடவை உங்களுக்கு நான் வந்து பறைக்க வரும்போது அந்த பேரை பார்த்துட்டு வந்தால் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். நமக்கு அப்படி வயசாகி போச்சு, மறந்துடுது. என்ன பண்ணுறது? ஒரு வேளை 2 வேளை பார்த்தா மறக்காது, 1000 வேளை பார்த்தா மறக்க தான் செய்யும். நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? கீழே உட்காந்து தேட ஆரம்பித்தாச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வீட்லேயும் கத்தரி வந்து வெளியில் தெரியுதுங்க. ஆனால் நம்ம வீட்டில் மட்டும் நான் படுத்து உருண்டு எந்திரிச்சு தான் வந்து கத்தரி பறிக்கிற மாதிரி. இங்கே பாருங்களேன், கீழே தரையில் உட்காந்துட்டு கத்திரிக்காய் தேடிட்டுருக்கேன். எல்லாம் அடியில் தான் கிடக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீடுங்களெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி பறிக்கிறீங்களே, இலையே இல்லையே, ஒருவேளை இலையெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டுருவீங்களா? எனக்கு புரியலைங்க. வந்துடுச்சலாம். குட்டி குட்டியாக இருக்கீங்க. சரி, இவங்க ஒன்று மட்டும் பறிச்சுக்கிறேன்னா வேறு காமி. டெய்லி பறிக்கிற வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி கூட கத்திரிக்காவை தான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். சாம்பார் வச்சு கத்திரிக்காவை மிளகாப்பொடியும் உப்பு போட்டு தடவிட்டு அப்படியே தோசை தவாவில் போட்டு அப்படியே வதக்கி எடுத்துட்டேன். காம்பெல்லாம் இல்லாமல் கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறதுல பாவம் கத்திரிக்காவே அழுகுறோம் போல். ஒரு ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க, கத்திரிக்காவை காம்போடு கட் பண்ணி அழகாக எடுக்கலாம் அப்படின்னு. நம்ம தான் பிடுங்கி எடுத்துருக்கோமே, அப்புறம் எங்கே இருந்து அழகாக கட் பண்ணுறது? வேறு இப்போ வீடியோ எடுக்கலைன்னா அழகாக கட் பண்ணலாம், இல்லை வீடியோ வேறு யாராவது எடுத்தாங்கன்னா அழகாக கட் பண்ணலாம். நமக்கு தான் எல்லாமே நம்ம தானே, அவ்வளோதான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் பாருங்கள், எத்தனை கத்திரிக்காய்! 1 ரகம், 2 ரகம், 3 ரகம், 4 ரகம், அது போக வெண்டைக்காய் இன்றைக்கி. அதுக்கப்புறம் கீரை வந்து மயில் பீலி கீரை. கலரே நடுவில் இருக்கிற சிவப்பே மாறி போயிடுச்சு, அந்த அளவுக்கு அது வளர்ந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள், பிடுங்கிடலாம். வாங்கடி சொல்லுங்க. அது போக இங்கே பாருங்கள், இது வந்து குப்பைக்கீரை தானே, அதுவும் பறித்து வச்சுருக்கேன். 2 தண்டு இருக்குது. வந்துடுங்க. போதும் நமக்கு, ஓகேங்களா? இந்த அளவு கீரை போதும் தாராளம். ஏன்னா வெறும் தனி கீரை வைக்கிறது இல்லை, அது கூட வேறு ஏதாவது கண்டிப்பாக கூட்டு வைப்போமா. ஸோ அதனால் போதும். பாருங்கள், இன்றைய அறுவடை
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் ஒரு 3 ரகம், அப்புறம் வெண்டைக்காய் ஒரு 2 ரகம், அப்புறமா கீரை ஒரு 2 ரகம் நம்ம பறிச்சாச்சு. இன்றைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு காய்கறி வேட்டை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பறித்து நம்ம உட்காந்து யாருக்கு கொடுக்கன்னு யோசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் டைம் இல்லை. ஸோ நம்ம அன்றாட தேவைகளை நம்மளால் பூர்த்தி பண்ண முடியுது. நேற்று பறித்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் அதெல்லாம் போட்டு ஒரே ஒரு அவரைக்காய் கிடக்குது, அதையும் பறிச்சிடலாம். இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு சாம்பார் வச்சு கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணிட்டோம். அதுவும் நம்ம வீட்டில் உள்ளது தான். பார்த்தீங்களா, செடி அவரையில் இப்போ தான் 1 2 காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2 காய் வந்திருக்கு, 3 காய், எல்லாத்துலேயும் ஒன்று வந்திருக்காங்க போல். சரி, இனி நமக்கு இப்போ தான் பூக்கள் திரும்ப வர ஆரம்பிக்காங்க. முதல் ரவுண்டு கொட்டிட்டாங்க, 2வது ரவுண்டில் இப்போ பூக்கள் வர ஆரம்பிக்காங்க. இனி நல்லா ஃபுல்லாகவே எல்லாம் பூக்களாக காய்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 3 அவரைக்காய். ஓகே, இன்றைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு காய்கறி நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி டெய்லி நீங்களும் அறுவடை பண்ணி ஆரோக்கியமாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக மாடி தோட்டம் வைங்க. இதை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you.